எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேகமா வாசியுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். 6ஆம் வசனம் வாசித்து முடிப்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. சரி, கவனிங்க எல்லாம். இப்ப என்ன கவனிங்க, பைபிளை கீழே வச்சுட்டு எல்லாம் கவனிங்க. இயேசுவும் அவருடைய தாயாரும் திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டு அந்த திருமணத்துக்கு போகும் பொழுது இயேசுடைய தாயாருடைய கண்களில கண்டுகொண்டது, அந்த வீட்டில், அந்த கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன்ல எது குறைவுபட்டு போயிருந்தது? ஸ்லோ வாசிக்கணும் கீபோர்ட். திராட்சரசம் குறைவுபட்டு போனது. அப்ப கல்யாண வீட்டில் ஒன்று குறைவுபட்டா எப்படி இருக்கும்? ஆமென். ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு காரியம். அப்போ இதை பார்த்தோன்னே இயேசுனிடத்துல கொண்டு வந்து சொல்றாங்க, இப்படி திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு, ஏதாவது செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுருந்தாரு. இயேசு கிறிஸ்து தாயார்கிட்ட என்ன பண்ணி அனுப்பிடுறாரு? என் வேலை இன்னும் வரல, சரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசின பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று தோண ஆரம்பித்தது. வராமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை யார் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? தாயார் பார்க்க ஆரம்பிச்சு, சரி ஏசப்பா முகம் மாற ஆரம்பிக்குது. உடனே வேலைக்காரர்கிட்ட போய் வேகமா சொல்றாங்க, அவர் ஏதோ ஒன்று சொல்ல போறாரு, அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிருங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி இவங்க, ஏன்னா பிள்ளைய குறிச்சு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். வராமன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க ரொம்ப திரு முடிச்சுட்டு இருந்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க, இது என்னமோ இவன் பார்வை ஒரு மாதிரி இருக்கிறானே சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அறிந்து. அதே போல இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுனால தாயார் உடனே போய் வேலைக்காரர்ட்ட போய் சொல்றாங்க, அவர் என்னமோ ஒண்ணு, அவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுங்க, செஞ்சிருங்க அப்படின்னு. வேலைக்காரர்கள் வேகமாய் வந்த உடனே இயேசு கிறிஸ்து வேலைக்காரர்களை பார்க்கிறார். வராமன்னு சொல்லுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப எத்தனை வேலைக்காரன் வந்தான்னு தெரியல, வேலைக்காரர்கள் வந்தோடனே வேலைக்காரனை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள், இயேசு வேலைக்காரரை பார்க்கிறான். அவங்க வேலைக்காரர்லாம் இவர் என்ன சொல்ல போறாரு கேட்பதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்த உடனே, தூரத்துல பார்த்த உடனே ஒரு கச்சாடி தெரியுது. வராமன்னு சொல்லுங்க. எல்லாம் பாக்குறீங்களா? அங்க 6 கச்சாடி இருந்தது. அது ஒரு உதாரணத்துக்கு நான் வைத்துக் கொள்ளுங்களேன். கழுவி எடுத்துருவானா பாண்டை பிடிச்சி போயிருக்கு கூட. சரி, கச்சாடி அந்த இடத்துல ஒரு 6 கச்சாடி இருந்தது. அப்ப 6 கச்சாடி 3 குடம் தண்ணி ஊற்றத்தக்கதாக இருந்தது. அப்ப அந்த கச்சாடியை பார்த்தோன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், அதுல தண்ணீரை கொண்டு போய் ஊற்றுங்க என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்களேன். அப்போ முதலாவது இன்னைக்கு நான் அந்த கச்சாடிகளை கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்ல, அந்த கச்சாடியை கொண்டு இன்னைக்கு நீ பிரசங்கம் பண்ணு. நான் சொன்னேன், கச்சாடியை கொண்டு நான் என்ன ஆண்டவரே பிரசங்கத்தை பண்ணுவேன். அப்ப அதுல இருந்து சில ஆவிக்குரிய கருத்துக்களை கர்த்தரோடு என்னோட பேச ஆரம்பித்தார். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அப்போ அந்த கச்சாடி அந்த திருமண வீட்டுல அது சும்மா இருந்துச்சு. ஒரு ராமன் சொல்லுங்களேன். அந்த திருமண வீட்டுல பயங்கர ஃபங்க்ஷன், பயங்கர என்னமோ நடந்துகிட்டு இருக்குது. ஒரு இடத்தை கர்த்தர் பார்த்த உடனே வெறுமையான கச்சாடி இயேசுடைய கண்கள் கண்டது. அது அங்க சும்மா எந்த ஒரு பயனுமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த கச்சாடி அங்க எந்த யூஸுமே கிடையாது, எதற்குமே பிரோஜனம் இல்லாமல் சும்மா இருக்குது. அந்த சும்மா இருக்கிற கச்சாடியை அன்றைக்கு இயேசு கண்டு கொண்டார். அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சும்மா இருக்கிற உங்களை இயேசப்பா பார்க்கிறாரு. சும்மா இல்லாதவங்கள சும்மா இருக்கிற ஒரு அனுபவம் யாருக்காச்சும் இருக்குதா? நான் என்னமோ பிரோஜனம் இல்லாமல் இருக்கிறையா, நான் இருக்கிறது என் வீட்டுக்கு பிரோஜனம் இல்லை, நான் படிக்கிறது எதுக்கும் பிரோஜனம் இல்லை, நான் செய்யற வேலை யாருக்கும் பிரோஜனம் இல்லை, நான் வெட்டியா தான் இருக்கிறேன், நான் சும்மா தான் இருக்கிறேன் அப்படி சொல்லுவேனா? இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், சும்மா இருக்கிற கச்சாடியை என் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்ப ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், உன்னை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் விரும்ப ஆரம்பிக்கிறார். எத்தனை ஆயத்தமா இருக்கிறீங்க? மோசே ராஜாவின் அரண்மனையில் வளர்ந்தார். 40 ஆண்டு காலம் ஆசீர்வாதமாய் வளர்ந்தார். ஆனா அதற்கு பிறகு 40 ஆண்டு காலம் அவர் என்னதான் பண்ணாரு?
அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை போல அரண்மனையில வாழ்ந்த மோசே இப்ப வனாந்தரத்துல வாழ ஆரம்பிக்கிறார். 40 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்ல, ஒரு மனுஷனுடைய பாதி வாழ்க்கை முடியறதுக்கு சமம். 40 ஆண்டு காலம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அங்க கிடைக்கிற கூழையோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு யார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா? ஆமென். அப்போ மோசே ஆரம்பத்துல ஒரு ராஜா வாழ்க்கை யார் வாழ்ந்தா? மோசே வாழ்ந்தா. ஆனா பிறகு ஒரு வனாந்தர வாழ்க்கை 40 ஆண்டு காலம் சும்மா இருந்ததை போல இருந்தது. கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருந்தார். சும்மா இருந்த மோசைய தலைவனாய் மாற்றக்கூடிய ஒரு பயன்படுத்துகிற நேரம் வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறாரு, என் வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்குது, இதோ சும்மா இருக்கிறேன், என்ன படிக்கிறேன், எங்க போறேன், என்ன வேலை செய்யறேன் எதுவுமே தெரியல, ஏதோ சும்மா இருக்கிறேன். இந்த சபைக்கு 5 வருஷம் ஆச்சு, நான் இடத்தை தான் தேய்ச்சிருக்கிறேன்னு தவிர ஒன்னையும் செய்யல, நான் சும்மா தாயா இருக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்களா? நினைப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி நினைக்கிறேன்னா கர்த்தர் இன்னைக்கு உனக்காக அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, இனி உன் பாத்திரம், உன் கச்சாடியை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது என்னது? சும்மா இருந்த கச்சாடியை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். இரண்டாவது, அந்த கச்சாடி ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. இரண்டாவது என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதலாவது கச்சாடி சும்மா இருந்துச்சு. ரெண்டாவது அந்த கச்சாடி என்ன பண்ணியிருந்தாங்க? ஒதுக்குப்புறமா வச்சிருந்தாங்க. கல்யாண வீட்டு அங்கே ஃபங்க்ஷன்லாம் பயங்கரமான எதுக்காச்சும் ஒன்று அதை எடுத்து பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தாமல் அதை ஒதுக்கி வைத்திருந்த அந்த கச்சாடியை என் ஆண்டவர் பார்க்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக மக்களால் ஆகாதென்று தள்ளின கல்லாணி ஒதுங்கி போய் இருக்கிறியா? ஒதுக்கு புறமா அவனை தள்ளி வச்சிருக்கிறாங்களா? ஒரு மூலையில நீ செய்யக்கூடிய வேலையில ஒரு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? உன் சபையில உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? உன் குடும்பம் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறதா? உன் சொந்த ஜனம் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறதா? ஏன் உனக்குரியவர்களே உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒதுக்கப்பட்டிருக்கிற உன்னை என் ஆண்டவர் பார்க்கிறாரையா. ஒரு ஒதுங்கி மனுஷர்கள் பார்க்காதவர்கள் எத்தனையோ பேர் அந்த மனுஷங்க கடந்து போயிருப்பாங்க, அந்த கச்சாடியை சுத்தி சுத்தி கடந்து போயிருப்பாங்க. ஆனாலும் அது பிரயோஜனப்படாமல் ஒதுக்கப்பட்ட இருந்தவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பயன்படுத்துகிற காலம் வருகிறது. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனே, இனி நீ ஆகாதென்று தள்ளின கல் அல்ல. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நியாயாதி புஸ்தகத்தில் யெப்தாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விபச்சாரியினுடைய மகன் என்று சொல்லி அவருடைய தகப்பனாருடைய பிள்ளைகள் அவனை புறம்பே தள்ளினார்கள். சோரம் போனவங்களுடைய மகன் அல்லவா நீ? உன் தாய் ஒரு இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்ததுனால உனக்கும் என் குடும்பத்துக்கு நீ பங்குன்னு சொல்லி யெப்தாவை ஊரை விட்டே ஒதுக்கி தள்ளினார்கள். ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த யெப்தாவை கர்த்தர் இஸ்ரவேலுக்கே நியாயாதிபதியை மாற்ற ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. இது மனுஷனால் உண்டானவைகள் அல்ல, தேவனால். இன்னைக்கு உன்னை குடும்பம் புறக்கணிச்சு தள்ளுதா? ஒரு சமுதாயம் உன்னை புறக்கணிச்சு தள்ளுதா? இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிற உன் மேல நோக்கமா இருக்குது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலக வாழ்க்கையில சில காரியத்துல உன்னை இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்கலாம். உலக காரியத்துல இன்னைக்கு ஜனங்கள் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மேல ஏற 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 நம்ம சொந்தத்துக்குள்ள ஒட்ட முடியுதா? கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஏற 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 ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வருது, நீங்க ஆனா எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? இந்த முகத்தை பார்த்து அப்படி தெரியலையே. ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வந்துருதேன் பாஸ்டர், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அது இல்லைன்னா அடுத்த வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை எங்க பாஸ்டருக்கு அவளையே படாம நடத்துவாரு ஆராதனை அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருக்குரிய நாள். நான் அன்னைக்கு அங்க போறேன்னு சொல்லி ஒரு பொழுது மாமே சித்தி தாய் மாமே ஒன்ன ஹே சூப்பர் 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 ஞாயிற்று அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? போடி போ, நீ உன் வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிடு, நான் வர்றேனான்னு பார்த்துருவோம். நீ வந்தாலும் வா, வராம போனாலும் போ, என் ஆண்டவர் சேனைகளோட வருவாரு. என் ஆண்டவர் சேனைகளோட வருவாரு. நீ வந்துட்டு அது சொத்த இது சொத்த, உன் வீடு அது ஓட்ட இது ஓட்ட குறை சொல்றது தான் வருவேன். ஆனா எங்க அப்பா குறையா இருந்தாலும் என்னை என்கரேஜ் பண்ணி, நீ வைக்கிறதெல்லாம் நான் ஆசீர்வதிப்பையா, நீ வைக்கிறதெல்லாம் உன் ஆசை அது வேணுமா இல்ல குறை சொல்றது வேணுமா? எத்தனை ஆமென் சொல்றீங்க? வந்துட்டு அப்படியே போட்டு விட்டு போயிருவாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே போற போக்கில் 2 வார்த்தை போட்டு விட்டு போயிடும். சுதாரிச்சுக்கோ, சுசிதா சுதாரிச்சுக்கோ, சுதாகர் சுதாரிச்சுக்கோ. சும்மா ஒரு ஃப்ளோல வர வார்த்தையை சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராச்சும் நல்ல மனசோட வராங்களா இன்னைக்குள்ள காலத்துல? ஆமே. இன்னைக்கு ஆனா அதுக்கு தான் நம்ம சாயிரோம். அப்போ கர்த்தருக்காக நீங்க ஏற ஏற நீங்க ஒதுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆண்டவருக்காக போக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அது வரைக்கும் ஒதுங்கலையா?
வீட்டுல தச்சு வேலை பார்த்துக்கிட்டு ஜன்னல் கதவு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஊழியத்துக்கு போன பிறகு ஒதுங்கதான் ஆரம்பிச்சாரு. இயேசு கிறிஸ்து பார்க்கிற, என் பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, என் பையனை பார்க்க முடியுமா ஸ்ரீசென்டர் சொல்லி அனுப்புறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஸ்ரீயை உனக்கும் எனக்கும் என்ன? அது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்த ஆண்டவர் பிதாவின் வேலையை செய்யும் பொழுது தாய்க்கும் மகனுக்கும் ஒரு உறவு போகுது, குடும்பத்துக்கு அவருக்கும் ஒரு தனிமை ஏற்படுது. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீங்க வர 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 வேதம் சொல்லுகிறது, நீ ஒதுக்கப்படதான் செய்வாய். இன்னும் நீ ஒதுக்கப்படாம சேர்ந்து இருக்கிறியா, இன்னும் ஆண்டவருக்குள்ள நீங்க வரலன்னு அர்த்தம். ஆமென். நீ இத்தனை பேரை காணோம், ஏன்னா அவங்க ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு யாரை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க? ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒதுக்கப்பட்டு கிடக்கிறத என் நேசு பார்க்க ஆரம்பித்தார், பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஆவிக்குரிய உறவுகள் தான். ஆவிக்குரிய உறவுகளை உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. வேகமா சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாவும் ஊழியத்திற்காக போகும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை வருது. அப்போ ஆவிக்குரியவர்கள் சொல்றாங்க, பர்னபாவையும் பவுலையும் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிப்போம். ரெண்டு பேர் ரெண்டு பக்கமா என்ன பண்ண போகட்டும், ஊழிய செய்ய போகட்டும் சொல்லி கூப்பிடும் பொழுது பர்னபா சொல்லுகிறாரு, நான் மார்க்கை என் கூட நான் அழைச்சிட்டு வருவேன். யாரு? மார்க் என்கிற சீஷனை. அப்போ பவுல் சொல்லுகிறாரு, அவன் எனக்கு ஊழியத்துக்கு வேண்டாம். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம்ல கேட்போம், ஒரு பாயிண்ட் அவுட் கொஸ்டின். ஆமென். அப்போ பவுல் சொல்ற, இவன் எனக்கு வேண்டாம். அப்போ மார்க்குவை, ஏன்னா மார்க்குவை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பிடித்த சிறைச்சாலைக்கு போர்ச்சவர்கள் பிடிக்கும் பொழுது வஸ்திரத்தை விட்டு ஒருவன் நிர்வாணமாய் ஓடினானா. அது யாரா? மார்க்கு. எப்ப போதுண்டா இதை விட்டா போதும் சொல்லி நிர்வாணமாய் ஓடினாராம். அதனால பவுல் வைராக்கியம் கூட, என்னமோ அங்க ஆவி ஒத்துக்கல. எல்லாருக்கும் ஆவி ஒத்துக்குதா? நம்மளாம் ஒரே சபை தான், ஆனாலும் சில நேரத்தில் ஆவி என்ன ஆகாது, ஒத்துக்க ஆகாது. எத்தனை விளங்குது? அப்ப பவுலுக்கும் மார்க்குக்கும் ஆவி ஒத்து போகல. மார்க்கு வேண்டான்னு சொல்லுகிறாரு. அதே சில நிருபத்திற்கு பின்பதாய், சில ஆண்டுகளுக்கு பின்பதாய் தீமோத்தேயில பவுல் சொல்லுகிறார், என்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய மார்க்குவை நீ அழைத்து கொண்டு வா, என் ஊழியத்துக்கு அவன் எனக்கு உதவியா இருப்பான். பவுல் ஒரு நாள் புரிந்து கொண்டார், அந்த மார்க்கு ஒரு நாள் நான் புறக்கணிச்சேன், ஆனா அவரே கேட்டு சொல்லுகிறார், வரும்போது இந்த மார்க்குவையும் கூட்டிட்டு வாயா, என் ஊழியத்துக்கு அவன் உதவியா இருப்பான். பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என் உத்தம ஊழியக்காரனாகிய மார்க்குவை நீ அழைத்து கொண்டு வா. எத்தனை விளங்கி கொள்றீங்க? உன்னை ஆவிக்குரியவர்களே உன்னை புறக்கணிச்சு தள்ளலாம், உன் பாஸ்டர் உன்னை புறக்கணிச்சு தள்ளலாம், உன் உடன்பிறப்புகள் உன்னை புறக்கணிச்சு தள்ளலாம். என் ஆண்டவர் ஒரு நாள் உன்னை புறக்கணிக்கிறவர் அல்ல. ஒதுக்கப்பட்ட கச்சாடியை என் ஆண்டவர் கண்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. முத பாயிண்ட் என்னது? டக்குன்னு கேட்டா எப்படி பேசுறார்? சும்மா இருந்த கச்சாடியை கர்த்தர் பார்த்தாரு. இரண்டாவது இருக்குமா இல்லையா ஞாபகம்? ஆமென். மூன்றாவது, அந்த கச்சாடி எப்படி இருந்துச்சுன்னா மறக்கப்பட்ட நிலைமையில. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனுஷனுக்கு ஞாபகமே வரல. இப்போ நம்ம சபைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், பாத்திரத்தெல்லாம் எடுத்து என்ன பண்றோம், ஒவ்வொன்றுக்கு பயன்படுத்துறோம். ஆனா சில பொருள் பயன்படாம இருக்கும். சில நேரத்தில் அதை நம்ம இருக்கிறதே நம்ம என்ன பண்ணிருப்போம், மறந்து போய் சாம்பார்ல போட்ட கரண்டியை தூக்கி எதில் தூக்கி போடுவோம்? ஆமா, வத்த குழம்புல தூக்கி போடுவோம். ஆனா அங்க 4 கரண்டி இருக்கும். அந்த டென்ஷன்ல நமக்கு என்ன செய்யாது, எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, எடுத்து முடிங்க. சரி சரி, கவனிச்சிக்கலாம். இப்போ நமக்கு இருக்கும், ஆனால் அந்த ஒரு டென்ஷன்ல ஒரு பதட்டத்திலேயே இருப்போம். பார்த்துருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்ச பிறகு நினைச்சு பார்த்தா, ஏன் இவ்வளவு பதட்டம்? அது என்னவோ ஒரு பதட்டம் தான் வருது. 30 பேருக்கு சாப்பாடு போடவே பதட்டம் நமக்கு வரதான் செய்யுது. ஆமென். அப்ப என்னமோ ஒரு பதட்டத்தில் அப்படி பதறிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சில உலக மக்கள் வேகமா உங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? உங்க அத்தா மாறு, உங்க மாமா மாறு, உன் சொந்தக்காரன், தெரிஞ்சவன், உன் நண்பன், உன் முதலாளி வேகமாய் முன்னேற வேண்டும் என்று உன்னை தாண்டி போகும் பொழுது உன்னை மறந்து போய் அவர்கள் தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஆனா உன்னை மறக்காத என் ஆண்டவர், உன்னை மறக்காத ஆண்டவர் இன்னைக்கு உன்னை நினைவு கூறுகிறார். ஐயா, அவன் முன்னேற போதும் சொல்லி உன்னை கண்டுக்கவே மாட்டான். தன்னுடைய வேலை போதும் சொல்லி அவ குடும்பத்தை பார்த்துட்டு வேகமா ஓடுகிற இந்த காலத்துல இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், அநேகர் உன்னை கடந்து போய் உன்னை மறந்து போய் இருக்கலாம். மறக்கப்பட்டு ஒரு ஓரமா இருந்தவளை என் தேவன் பார்த்தார். அந்த கச்சாடி மறக்கப்பட்ட நிலைமையில பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு. கர்த்தர் அதை கண்டு கொண்டார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தெரிந்தவர்களே மறப்பாங்க,
இவங்களாம் என்ன மறப்பாங்களா? அவங்களாம் மறக்கிற காலம் வரும். நானும் அவங்களை எவ்வளவு தூரம் அன்பா இருந்தேன் தெரியுமா? நாங்களும் அவங்களை எவ்வளவு தூரம் ஒற்றுமையா இருந்தேன் தெரியுமா? எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? ஆனா வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது, உன் மடியில் படுத்து கொண்டு இருக்கிறவனிடத்துல உன் வார்த்தையை பேச நீ எச்சரிக்கையா இருப்பாயாக. ஆமென். ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உன் மடியில படுத்திருக்கிறவன்கிட்ட கூட நீ பேசுறதுக்கு எச்சரிக்கை இருக்கணும். உன் பக்கத்து வீட்டுக்காரன், உன் பக்கத்து தேசத்துக்காரன் என்று சொல்லப்படல, உன் வீட்டாரே. உன் வீட்டாரே. என் வீட்டுல யார் இருக்கா? ராமம்மா வீட்டுல யார் இருக்கா? மனோகரன் ஐயா. அமராவதி வெள்ளிக்கிழமை வந்துச்சு, இவங்க தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனோகரன் ஐயா உன் சத்துரு, சுகனையா உனக்கு சத்துரு. அமராவதிக்கு நான் பொய்யா பேசுறேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என் குடும்பம் இருக்குது, எனக்கு யார் சத்துரு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? சத்துருவா இல்லையா? என்னங்க ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? பாஸ்டர் கரெக்டாக தான் பேசுவாரு. அல்லேலூயா. உண்மை. பிரசங்கம் கேட்கும்போது விளங்காது, நடக்கும்போது புரிந்து கொள்ளுவோம். என்னைக்குமே சில காரியங்கள் கேட்கும்போது விளங்காது, அது நம்ம லேண்டில் நடக்கும் பாரு, நம்ம களத்தில் நடக்கும் பாரு, அப்பந்தான் அப்பா உங்க வார்த்தை இருக்குதே வார்த்தை. ஆமென். ஆனா அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறிச்சுன்னா, அவருடைய வார்த்தைக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஒத்து போச்சுன்னா, உன் ஆண்டவர் வைக்கக்கூடிய ஸ்தானமே வேற. எனக்கும் வசனத்துக்கு ஒரு ரிலேட்டடே இல்லையே, அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லையே, நீ வேஸ்ட்னு அர்த்தம். இந்த வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதுனாலே கர்த்தர் உன்னை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பாரு. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அப்ப மறக்கப்பட்டிருந்த யோசேப்பை கர்த்தர் நினைவுபடுத்தினார். தாவீதை தன் சொந்த தகப்பன் மறந்து போனார். உன் பிள்ளையத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற. ஐயோ அப்படியா? என் பிள்ளை ஒருத்தன் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறான், அவனும் வந்துருட்டையா. அவன் சின்ன வயசுல இருந்தே காடுகளில வளர்ந்தவன். இவனுங்களாவது நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு ராஜ அரண்மனையில் வேலை பார்த்தா, அவன் காட்டுல வாழுகிறவன், அவன் வரட்டும் என்று சொல்லல, மறந்து போனார் ஈசாய். ஆனா கர்த்தர் நினைவுபடுத்தினார், அவன் வர வரைக்கும் நீ அமர்ந்துரு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க மறக்கப்பட்டிருந்த கச்சாடியை என் ஆண்டவர் திரும்பி பார்த்து அதுல போய் தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொன்னாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாரு மறந்தாலும் பரவாயில்ல, நீ தைரியமா சொல்லு, இந்த கச்சாடி ஆகிய இந்த சரீரத்தை எங்க ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. என் கணவன் என்னை மறந்தாலும், என் மனைவி என்ன மறந்தாலும், என் பிள்ளைகள் என்னை மறந்தாலும், யாருக்கு என்ன தெரியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நட்பு நாளைக்கு இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற உறவு நாளைக்கு இருக்குமா? எல்லாம் காணல் நீர், எல்லாமே நிலையற்றது. ஆனா சத்தியத்துல வளரும் பொழுது எல்லாமே உங்க கூட நிலைச்சு நிக்க பண்ணுவார். இதுதான் உண்மை. ஆமென். கர்த்தருக்குள்ள வேரூன்றும் பொழுது உன் மனைவி உன் வீட்டோரங்களோட கூட இருக்கிறவங்களாய், உன் பிள்ளைங்க உன் வீட்டோட கனி கொடுக்கிற திராட்சை செடியை போல, உன் கணவன், உன் குடும்பம், உன் சொத்துக்கள், உன் உடைமைகள் எல்லாவற்றையும் உன்னை விட்டு கடுகளவு கூட பிரிக்காம கர்த்தர் ஒண்ணா வச்சிருப்பாரு. ஆனா கர்த்தரை விட்டு தூரம் போனீங்கன்னா ஒவ்வொன்னையா கலத்துவார் ஆண்டவர். ஒவ்வொன்னா கலத்துவார். எல்லாம் பிரிச்சு 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 விடுவார். ராமன் சத்தமா சொல்லுங்களேன். நீ கர்த்தருக்குள்ள வேரூன்றி இருக்கும் பொழுது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப மறக்கப்பட்டிருக்கிற கச்சாடி கர்த்தர் பண்ற கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் என்னது? சும்மா இருந்த கச்சாடி, ஒதுக்கப்பட்டிருந்த கச்சாடி, மறக்கப்பட்டிருந்த கச்சாடி. கடைசியா இப்போ கவனிங்க. ராமன் சொல்லுங்களேன். தம்பி யாரு? நீ வாமா, இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம், உன்னையே தான் கூப்பிட வேண்டியதா இருக்குது. சரி, அந்த கச்சாடியை தூக்கு பார்ப்போம். சரி, தூக்க வேண்டாம், சும்மா வச்சுக்கோ, பார்க்குற மாதிரி தூக்கி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ. இப்போ அந்த கச்சாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கச்சாடி கீழே வை. நீங்க வா. சரி, இப்போ திருமண வீட்டுக்கு வந்த ஒரு ஆளை இவன் ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ கச்சாடியில தண்ணீரை ஊற்றியாச்சு. தண்ணீர் பந்தி விசாரிப்பு காரணத்துல போனது. பந்தி விசாரணை காரணத்துல போன பிறகு அது சாப்பிடுகிறவருடைய வாய்க்குள்ளி என்னாச்சு? போச்சு. இப்போ வாயில வருது. என்ன ருசி, என்ன சுவையா இருந்தது. இது வரைக்கும் இந்த திராட்சரசை எங்கப்பா வச்ச? கல்யாண வீட்டுல பாயசம் மட்டும் கொஞ்சம் டேஸ்டா இருந்துச்சு வச்சுங்களேன். நமக்கு தெரிஞ்ச கல்யாண வீடுனா அப்படியே கால் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அப்படியே அந்த வாளி எங்க இருக்குன்ட்டு அந்த வாளியை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படியே பேசிக்கிட்டே டம்ளர்ல கை வச்சுட்டு, ஆமா யார் செஞ்சா என்ன, அது குடிக்க ஆரம்பிச்சிருவான். கேப்லாம் கிடையாது. அப்படி தெரியாத மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? நம்மளாம் தூக்குச்சட்டில் தூக்குனால தானே
ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில தெரியாத வீட்டுல கூட போய் எடுப்பான். அப்போ திராட்சரசம் சுவையா இருந்ததுனால நான் நினைக்கிறேன், அப்ப சுவையா இருந்ததுனால மறக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒன்றும் தள்ளப்பட்டிருந்த அந்த கச்சாடி சுவையாய் திராட்சரசம் மாறினால அநேகரை திரும்பி பார்க்க வைக்குது, அநேகரை தன் வசமாய் மாற்ற ஆரம்பித்தது. இந்த தம்பி திராட்சரசத்தை குடிச்சுக்கிட்டு பேச்சுவாக்கில் போவான், நல்லா இருந்துச்சு, இது முன்னாடி எங்க வச்சிருந்தீங்கன்னு சொல்லி அந்த கச்சாடி போகல, கச்சாடி கிட்ட அநேகரை கொண்டு வர ஆரம்பித்தது. இன்னைக்கு என் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, சில காலம் நீ மறக்கப்பட்டிருக்கிற, சில காலம் நீ தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற, ஒரு நேரம் வருகிறது உன்னை தேடி ஜாதிகளும் உன்னை தேடி ராஜாக்களும் உன் வாசலிலே கடந்து வருவார்கள். உன்னை தேடி அநேகர் உன்னை சுற்றி வந்து நிற்பாங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த 9வது மாதத்துல உனக்கு ஒரு வாக்கு தத்தம் இல்லை, எல்லாமே வாக்கு தத்தம் சொல்ற பிள்ளைங்க. ஆமென். யோபு நெருக்கப்படும் பொழுது தன் மனைவி சொல்லிட்டு போறா, உங்க ஜீவனை விட்டுருங்க. 3 நண்பர்கள் கேள்விப்பட்டு தன் வஸ்திரத்தை கலற்றி சில நாட்கள் ரட்டிலும் புழுதிலும் இருந்து அழுது புலம்பினவன் சொல்றான், நீ பாவம் செஞ்சனாலதான் நீ அனுபவிச்சுட்டு இருக்க, எல்லாம் போயிட்டான். ஆனா மறுபடியும் யோபு இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது 42 அதிகாரம் நினைக்கிறேன், அவன் பந்தியை சுற்றில அநேகர் வந்து யோபு வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். யோபு வீட்டு சாப்பாட இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல உன்னை பார்த்து சொல்லுகிறா, உன் கையின் பிரயாசங்களை அநேகர் சாப்பிடுகிற ஒரு காலங்கள், உன்னுடைய காரியத்தை அநேக பெருமையாய் புகழுகிற காரியங்கள், உன்னை தேடி அநேகர் வருவார்கள் ஐயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அந்த கச்சாடி சும்மா இருந்துச்சியா, கர்த்தர் பார்த்தாரு, அதை பார்த்தாரு, அதுல எம்டி வெறுமைதான் இருந்துச்சு. கர்த்தருடைய கண்கள் இறங்கிச்சு, அது ஒதுக்கப்பட்டு இருந்தது. கர்த்தர் பார்த்தாரு, அதை பயன்படுத்த ஆரம்பித்தார், நிரப்ப ஆரம்பித்தார், மனுஷர்களுக்கு தேவையான பாத்திரமாய் மாற ஆரம்பித்து அநேகரை அதன் வசமாய் கொண்டு வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு எத்தனை சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு கச்சாடியின் அனுபவத்துல தான் நான் இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல தான் இருக்கிறேன். வெக்கப்படாம கையை தூக்கு, வெக்கப்படாம நீ கர்த்தர் பார்க்கிறார். எஸ், இது எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தை வந்துச்சு எனக்கு தான் தெரியும். அநேக வார்த்தைகளை ஏசப்பா பேச சொல்லி எழுதி வைக்கும் பொழுது என் மனசுக்கு திருப்தியாவே இல்லை. அநேக நல்ல வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் தந்தாரு. ஆனா ஆண்டோட்ட சமாதானத்தை இழந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒன்னு, இந்த கச்சாடிகளை கொண்டு நான் உன்னோட பேசுவேன். என்னப்பா பேசுவீங்க? கர்த்தர் இந்த வேளையில் தந்த வார்த்தைகளை பேசினார். இந்த கச்சாடியின் அனுபவத்தை உன் வாழ்க்கையில தர வேண்டும் என்று விரும்புகிற நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா இருக்கிற பிள்ளைங்க